You keep talking about the Prime Minister was there in Tamil Nadu. Suddenly they've discovered, before every election they discover great love and pride in Tamil culture. But just a few months before that, they do not want to accept the greatness of the Keeladi findings. You do not want us to talk about the greatness of Tamil Nadu, where our Chief Minister says, from Tamil Nadu is where the history of India shall be written. You came to Gangaikonda Cholapuram. Remember the name, Gangaikonda Cholapuram. Gangaiயை கொண்டவன் அவன், கங்கையை வென்றவன் அவன், தமிழன் கங்கையை வெல்லுவான், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாஜகவின் ஐடியாலஜியை ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை யாரும் சொல்லலைங்க. அதாவது ஆடு நன்னியதே ஓன ஆள் தான், அது போல இருக்கு உங்க கதை. எங்களுடைய ஐடியாலஜியை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தகுதி வாய்ந்த நபர்கள் உங்க கட்சியில் யாரும் கிடையாது, நீங்கள் உள்பட. உங்களுடைய தந்தை முதலமைச்சராக இருக்கும்போது இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இந்தியாவுடைய இறையாண்மை பற்றியோ இந்தியாவுடைய பாதுகாப்பை பற்றியோ பேசுவதற்கு அருகதையே தகுதி இல்லாத கட்சி உங்க திமுக கட்சி. இந்திய பிரதமர் 100 முறை சொல்லிவிட்டார் என்னவென்று, எங்களுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை, நாங்களாகத்தான் போரை நிறுத்தினோம், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தலைவருமே எங்களிடம் சொல்லவில்லை என்று சொல்லியும் ட்ரம்ப் சொல்றாருன்னு கேட்டு சொன்னீங்கன்னு சொன்னா, நீங்க இந்தியாவில் இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீர்களா? இந்தியாவில் இருந்து கொண்டு இந்தியாவின் சோத்தை தின்னுட்டு இந்தியாவுடைய மக்கள் போட்ட ஓட்டில் எம்பியான நீங்கள் இந்திய பிரதமரை நம்பாமல் அந்நிய அதிபரை நம்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீர்கள்? பகல்கம் அந்த 26 பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே, இந்துவா என்று கேட்டு படுகொலை செய்யப்பட்டார்களே, அந்த படுகொலை செய்தவனை இன்று தேடி கண்டுபிடித்து கருவறுத்திருக்கிறது மோடி அரசு. அதை பொறுத்துக்க முடியல. இந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்டதை உங்களால் ஜீர்ணிக்க முடியல. இதை வைத்து நீங்கள் அரசியல் செய்யலாம்னு நினச்சிங்க. நீங்கள் உங்களுடைய காங்கிரஸ் அனைத்து கட்சியும் அரசியல் செய்யலாம்னு நினச்சிங்க. ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக அவர்களை தேடி படுகொலை செய்வார்கள் இந்திய அரசு என்று உங்களுக்கு கனவிலும் நீங்கள் நினைக்கவில்லை. அதன் காரணமாக, வயிற்றெச்சல் காரணமாக இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் புலம்புறீங்க. இதுதான் உண்மை. தயவு செஞ்சு உங்கள் தமிழ்நாட்டை பாருங்கள். உங்கள் தமிழ்நாட்டில் தினமும் கொலை சம்பவம், சிறுமியிலிருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் கற்பழிக்கப்படுறாங்க. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது நீங்களே சொன்னீங்க. எனவே உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்கள். இங்கே கிராமத்தில் இருக்கிற சின்ன கடைக்கு கூட இன்றைக்கி நீங்கள் லைசன்ஸுக்கு பணம் கேட்குறீங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு இன்றைக்கி தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தன் தலையிலுமே 1.5 லட்சம் கடன் இருக்குது. இன்றைக்கி பிறக்கிற குழந்தை மேலே 1.5 லட்சம் கடன் இருக்குது. எனவே தமிழ்நாட்டை சீர்திருத்தத்துக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் பார்லிமெண்ட் வந்துடுவீங்க. உங்கள் முதுகை பாருங்கம்மா.